ஆ என்ன கொடுமை செய்தான்? முஸ்லீம்களில் பொதுவாகவே பெண்களை எல்லாம் கேவலப்படுத்தினான். பெண்களை எல்லாம் கேவலப்படுத்தினான். ஆண்களை எல்லாம் கொண்டு குமிச்சான். ஆண் குழந்தை யார் பிறந்தாலும் என்ன செய்வான்? கொண்டு குமிச்சான். அது மட்டுமல்ல, அண்ணன் ரப்புக்குமல் அலா, நான் தான் பெரிய கடவுள், நான் தான் பெரிய இறைவன் சொன்னானா சொல்லலையா? சொல்லி நிறைய கொடுமைகள், கொஞ்சம் நஞ்ச கொடுமைகள்லாம் செய்யலை. அதெல்லாம் தாண்டி அவனுடைய மனைவி தான் யார்? ஆசியா அலைஹிஸ்ஸலாம். ஆசியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஈமான்தாரி தானா? எவ்வளோ பெரிய ஈமான்தாரி சொல்லுங்கள். அவங்களுடைய ஈமானை சொல்லும்போது என்ன சொல்லணும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து தஹ்ரீம், சூரத்து 66வது அத்தியாயம், சூரத் தஹ்ரீமில் 10, 11, 12 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்து தஹ்ரீமில் 10, 11, 12 வசனங்களில் சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்? தன்னுடைய அல்லாஹ் சொல்கிறான், 2 பெண்மணிகளுக்கு, நல்ல பெண்மணிகளுக்கு உதாரணம் சொல்லி காட்டான். 2 நல்ல பெண்மணிகளுக்கு உதாரணம் சொல்லி காட்டான். 2 கெட்ட பெண்மணிகளுக்கு உதாரணம் சொல்லி காட்டான். அல்லாஹ் நிறைய குர்ஆனில் நிறைய ஓமைகள், எக்ஸாம்பிள்லாம் சொல்லுவான், கம்பேரிசன் பண்ணி சொல்லுவான், ஓமைப்படுத்தி சொல்லுவான். அப்போது உலகத்திலேயே 2 நல்ல பெண்மணிகளுக்கு உதாரணம் யாரை சொல்கிறா? அல்லாஹ் ஆசியா அலைஹிஸ்ஸலாம். இன்னொன்னாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. ஆசியா அலைஹிஸ்ஸலாம் கணவன் இருந்தும் இல்லாமல் போன்று, மரியம் அலைஹிஸ்ஸலாம் கணவனே இல்லை. அப்படி தானே இல்லையா? இந்த 2 பெண்மணிகளை தான் ரொம்ப சூப்பர் பெண்மணி உலகத்தில் உதாரணம். அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அவங்கள முழுமையாக ஃபாலோ பண்ணாட்டாலும் ஓரளவாவது அவங்கள நம்மளை கண்ணுக்கு முன்னே கல்புக்குள்ளே கொண்டு வரணும். யாரை? ஆசியா அலைஹிஸ்ஸலாத்தையும் கொண்டு வரணுமா வேண்டாமா? சரி, அவங்க என்ன தான், அவங்க அப்படி என்னெல்லாம் செய்தாங்க? ஃபிரௌனுடைய கொடுமையை தாங்கினாங்க. அவங்க உலகத்தில் இருக்கும்போது அவங்க என்ன செய்தாங்கன்னா, அல்லாஹ் இடத்துல ஒரு பிரார்த்தனை பிரார்த்திச்சாங்க. யார்? என்ன பிரார்த்தனை சொல்லுங்க? ஒரு துவா ஓதனாங்க. என்ன சொல்லுங்க? தெரியலையா? ரப்பிபினி பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹுவே சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீடு கட்டுவாங்கன்னு இந்த உலகத்திலிருந்து துவாச்சி தான். எல்லோரும் சொர்க்கத்தை தான் துவாச்சிவாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீடு கட்டித்தான்னு சொல்லி துவாச்சி தான். அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, ஒரு வீடு கட்டித்தாங்கன்னா அல்லாஹ்ட்ட இப்படி ஒரு வீடை கேட்குறாங்கன்னா அல்லாஹ் என்ன செய்வான்? கட்டி கொடுப்பானா இல்லையா? இங்கே பெரும் அரண்மனை, ஈஜிப்ட், எகிப்து நாட்டில், மிஸ்ர் நாட்டில் பெரும் அரண்மனை, கணவர் பெரிய ராஜா, மன்னர், அவன் கிறுக்கு பையன், நானே அல்லாஹ்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட அரண்மனையில் வீட்டு இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, துச்சம், இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் நான் நம்பவும் இல்லை, இதை அனுபவிக்க தேவையும் இல்லை. அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டித்தான்னு கேட்டாங்க. யார் கேட்டா? அது குர்ஆனில் வருது. ரப்பிபினி, எனக்கு என் நிறைவா எனக்கு கட்டித்தா பைத்தன் ஒரு வீடை ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே கட்டித்தான். மறக்கக்கூடாது. எப்போ கேட்டாலும், யார் கேட்டாலும், எங்கே கேட்டாலும் சொர்க்கத்தில் வீடு கட்டித்தான்னு கேட்டது யார்? ஆசியா அலைஹிஸ்ஸலாம். இது துவா கேட்டாங்க. சொல்லிவிட்டு அதோட அந்த அந்த வசனத்தோடு அடுத்து சொல்லாங்க, மின் அமலி ஷைத்தான் மின் அமலி ஃபிரௌனுடைய அந்த தொந்தரை விட்டு என்னை காப்பாற்றா. 2 அந்த துவாயிலே சேர்ந்து சொல்லாங்க. என்னை சொர்க்கத்தில் ஒரு வீடை கட்டித்தா அல்லாஹ், அதோட அநியாயத்தை விட்டு காப்பாற்றலான்னு துவாச்சிதார். அவ்வளோ பெரிய கொடுமைகள் எல்லாம் செய்தான். யார்? ஃபிரௌன். என்னாச்சு? ஃபிரௌன் செய்தான். அப்பா எனக்கு இவ்வளோ பெரிய பங்களாவோ அரண்மனையோ இந்த ஆசாபாசங்களோ நாகரிகமான வாழ்க்கையை எனக்கு தேவையில்லை. அவங்க ஈமான் தான் முக்கியம். அவன் கடைசியில் என்ன செய்தான்? ஃபிரௌன் தன்னுடைய மனைவியை என்ன செய்தான்? ஒரு நடு மைதானத்தில் கொண்டு எடுத்துட்டு மலையை உருட்டி போடுறதுக்கு தான் ஆர்டர் போட்டான் தன்னுடைய சிப்பாய்களுக்கு. அந்த மலை உருட்டி அப்படி உருண்டு வருகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவங்களுடைய ரூஹை பிடிச்சிட்டான். அதுதான் சம்பவம். சரி, இப்படி பெரும் கொடுமைகளை எல்லாம் தாங்கினவங்க தான் யார்? இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க எப்படி? அவங்களும் ஒரு பத்தினி பெண்மணியாக வாழ்ந்தாங்க. அப்படி தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாராக இருந்தாங்க. இப்படி அல்லாஹ் பதே உதாரணம் இல்லை. அதுதான் இவங்க இந்த ஆர்டிக்கிள் எழுதினவங்க சொல்கிறாரு. ஆசியா அம்மையாரிடம் முதல்ல போவேன், ஃபிரௌனுடைய கொடுமைகளை எப்படி தாங்கினீர்கள் என்று கேட்பேன். அப்படி தானே இல்லையா? அடுத்தது அன்னை ஹாஜராவிடம் சென்று, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களா இல்லையா, அவங்ககிட்ட போய் யாருமில்லா பாலைவனத்தில் எப்படி உங்களால் தனித்து வாழ முடிந்தது என்று கேட்பேன். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டு போகிறாங்க. கூட்டு போய்
காபத்துல்லா அன்னைக்கு இன்னைக்குள்ள மக்கா இல்லை, இன்னைக்குள்ள காபா இல்லை, அன்னைக்குள்ள 5000 வருஷத்துக்கு முன்னால் அது பாலைவனத்திலையும் பாலைவனம், தண்ணீர் இல்லை, சாப்பாடு இல்லை, இன்னும் சரியான முறையில் காற்று இல்லை, ஒன்றுமே இல்லை, எதுவுமே கிடையாது, வெளிச்சம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துல கொண்டு நிறுத்தினோன்னா ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இது என்ன கொண்டு இங்கே நிறுத்தியதில்லை பச்சளம் பாலகனோட, இது அல்லாஹ்வுடைய ஆர்டரா? நிறுத்திட்டு போயிடுறாங்க. என்ன போறிய என்ன கொண்டு விட்டுட்டு, இது அல்லாஹ்க்கு ஆர்டரா? ஆமான்டான். அல்லாஹ்வுடைய ஆர்டராக இருந்தால் அல்லாஹ் என்னை வீணாக்க மாட்டான், என்னை பாதுகாப்பான்னு சொன்னாங்க. உலகத்தில் எந்த மனைவியும் தாங்குவாங்களா? ஒரு மனைவியை கூட்டிகிட்டு போய் இங்கே விட்டுட்டு அவர் போயிடாரு. என்ன சண்டை வளர்க்குமா, சண்டை வராதா? விட்ட பிறகு நிறைய சம்பவங்கள் வருதுல்ல. தண்ணி இல்லை, குழந்தை தண்ணிக்கு அழுது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எதுக்கு விட்டாங்கன்னா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதில் நிறைய விஷயங்கள் சம்பவங்கள் படிப்பினைகளை தர்றதுக்காக கொண்டு விட்டாங்க, அவ்வளோதான். எல்லா விஷயத்தையும் எதுக்குன்னு கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அப்போது தனியாக விட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய இதுகள் வந்திருக்குது. அடுத்தது அன்னை ஹாஜராவுடன் சென்று யாருமில்லா பாலைவனத்தில் எப்படி உங்களால் தனித்து வாழ முடிந்தது. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் அப்படியே வாழ்ந்தாங்க, எடுத்தாங்க. நிறைய சம்பவம், பெரிய சம்பவம். யூனுஸ் நபியிடம் சென்று சொல்லுங்கள், என்ன செய்வாங்க? யூனுஸ் நபியிடம் போய் ஆழ்கடலின் அடியில் திமிங்கிலத்தின் வயிற்றில் எப்படி உங்களால் இருக்க முடிந்ததுன்னு கேட்பேன். ஆழ்கடலின் அடியில் திமிங்கிலத்தின் வயிற்றில் எப்படி உங்களால் இருக்க? மீனுக்கு வயிற்றில் போனாங்களே யூனுஸ் நபி, போனாங்களா போகலையா? எப்படி இருந்திய? காற்று இல்லை, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, திமிங்கலத்துக்கு உடுத்து முழுங்கிட்டு தான் இல்லையா? அந்த இதெல்லாம் என்ன விஷயம்? இதெல்லாம் தியாகங்களும் கஷ்டங்களும் எல்லாத்தையும் நீங்கள் தாங்கி இருந்தீங்களா இல்லையா? எல்லாம் ஒரு சோதனையாக தானே கொடுத்தான் அல்லா நபிமார்களுக்கு, அந்த பெண்மணிகளுக்கு எல்லாருக்கும். இதை கேட்பேன்னு சொல்லார். அடுத்தது மூசா நபியிடம் போய் ஃபிரௌனுடைய கொடுங்கோன்மையை உங்களால் எப்படி தைரியமாக எதிர்க்க முடிஞ்சதுன்னு கேட்பேன். மூசா நபியிடம் போய் ஃபிரௌனும் அது மாதிரி தான் ஆச்சு. மூசா நபி தான் அவங்களுக்கு பெரிய, மூசா நபிக்கு ஃபிரௌன் தான் பெரும் வில்லன். அப்போது மூசா நபி அதெல்லாம் தாங்கினாங்க, இந்த ஃபிரௌனுடைய கொடுமையெல்லாம். அடுத்தது நீங்களும் உங்கள் இறைவனும் சென்று சண்டையிடுங்கள். ஒரு சம்பவத்தில் கூப்பிடாங்க மூசா நபி தன்னுடைய கௌம, வாங்க எல்லோரும் போவோம், நம்ம போய் இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆளுகளோடு சண்டை போடும்போது சொல்லி நீயும் அல்லாஹ்வையும் போய் சண்டை போடு அந்த மக்கள் சொல்லிச்சு. நாங்கள்லாம் வரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. புரியுதா இல்லையா? நாங்கள் எங்கும் வரமாட்டோம் என்று உங்கள் மக்களே உங்களிடம் கூறியபோது அந்த வார்த்தைகளை எப்படி தாங்குகிறது என்று கேட்பேன். அடுத்தது சுவனம் குறித்து வாக்களிக்கப்பட்ட 10 நபிமார்களிடம் சென்று நீங்கள் சுவனம் நுழைவீர்கள் என்று தெரிந்தபோது உங்களால் எப்படி தூங்க முடிந்தது என்று கேட்பேன். என்னது இது? என்னது இவ்வளோத்தையும் அவர் கஷ்டத்தையும் கவலையும் துக்கத்தையும் துன்பத்தையும் கேட்பேன்னு சொல்லார். இப்போ என்ன சொல்லார்? அஷரத்துல் முபஷரா. சொல்லுங்கள், அஷரத்துல் முபஷரா. அஷரத்துன்னா 10. அஷரத்துன்னு என்னது? 10. முபஷரான்னா சுபசோபனம் சொல்லப்பட்டவர்கள், நற்செய்தி வழங்கப்பட்டவர்கள். என்ன வழங்க? நற்செய்தி வழங்கப்பட்டவர்கள். அப்போ சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி வழங்கப்பட்ட ஆள் 10 பேர் இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஆளுகளை சொல்லுவாங்க அவர் சொர்க்கவாதி அப்படிம்பார். ஒரு சூழ்நிலையில் அவங்க எல்லாம் சொர்க்கவாதிம்பாங்க. சில ஒரு நாள் ரசூலுல்லாஹ் இப்படி பள்ளியாசல் உட்காந்துருக்கிறாங்க, சொல்கிறாங்க இப்போ ஒருத்தர் வருவார் சொர்க்கவாதி பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு ஆள் பள்ளிக்குள்ளே வராரு. பார்த்தாங்க எல்லோரும், அது பேசாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லாச்சுன்னு பேசாங்க, இருந்தாங்க, அமைதி காக்குறாங்க. மறுநாளும் சொல்லாங்க இப்போ ஒரு ஆள் சொர்க்கவாதி வருவார் பார்த்துக்கிடுங்க. மறுநாள் ஒருத்தர் வர்றார். திருப்பி இனி ஒரு நாள் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், அதுக்கு 3ஆவது நாள் சொர்க்கவாதி வருவார் எல்லோரும் பார்த்துக்கிடுங்க. வந்த 3 நாள் வந்ததும் ஒரே ஆள் தான். 3 நாள் வந்ததும் ஒரே ஆள் தான், ஒரே சஹாபி தான். உடனே ஒரு ஆளுக்கு சந்தேகம் வந்துட்டு, ஏன் அங்கே போய் அதுக்கு இந்த கொண்டு விட்டாங்கன்னு அனிஷா கேட்ட மாதிரி ஒருத்தர் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்கிறாங்க, ஏன் முகத்தை மறைச்சது என்ன விஷயம்? முகத்தில் என்ன ஒன்று தான், முகத்தை மறைச்சி என்ன விஷயம்? அப்போது ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லாங்களே, அது என்ன விஷயமா இருக்கலாம்? சரின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்காம இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். யாரை? அந்த சஹாபியை ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவர்கிட்டே போய் சொன்னார் ஒரு சஹாபி, எனக்கு வீட்டில் தங்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, உங்கள் வீட்டில் நான் தங்கலாமா அப்படின்னு கேட்டார். உங்கள் வீட்டில் தங்கலாமா? தாராளமாக தங்கலாமே அப்படின்னு சொன்னாங்க அவர். அப்போ இவர் போய் தங்குறாரு.
தங்கும்போது எல்லாரும் மாதிரி சாப்பிடுறாரு, எல்லாரும் மாதிரி தொழுறாரு, எல்லாரும் மாதிரி படுக்கிறாரு, தூங்குறாரு அந்த சஹாபி. அப்போது ஃபுல்லாக பார்த்தாரு, ஒன்றும் அவருக்கு பிடி கிடைக்கல. மறுநாள் அவர் தன்னுடைய சந்தேகத்தை அவர்கிட்டே நேராக சொல்லி விளக்கத்தை கேட்போம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க உங்களை பற்றி. நீங்கள் அப்படி விசேஷமான இறை வணக்கத்தில் என்ன வணக்கம் தான் செய்யறியோன்னு எனக்கு புரியலை. அதனால் உங்களை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்போவும் எனக்கு புரியுதில்லை. அப்படி என்ன விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது? அவர் சொன்னார், நான் எல்லாரும் மாதிரி தான் இருக்கிறேன். நான் கூடுதலான பெரிய அமல்கள் ஒன்றும் நான் செய்யவில்லை. சாதா தொழுவேன், நான் பிடிப்பேன், அல்லாஹ்வுடைய ஆடைகளை முடிஞ்சாலும் செய்வேன். ஆனால் நான் யாரை பற்றியும் யாரிடம் புறம் பேச மாட்டேன். யாரை பற்றியும் யாரிடம் புறம் பேச மாட்டேன். பொய் பித்தலாட்டத்தில் ஈடுபட மாட்டேன். தேவையில்லாத விஷயங்களை பார்க்க மாட்டேன். அப்படி தானே இல்லையா? இந்த மாதிரி எந்த அல்லாஹ் தடுத்துள்ள, ரசூலுல்லாஹ் தடுத்துள்ள தேவையில்லாத எந்த விஷயங்களையும் நான் செய்ய மாட்டேன். எனக்கு டியூட்டி, என்னுடைய பணி என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு இருப்பேன். அதுதான் என்னுடைய வேலையே. நான் அதில் ரொம்ப பேணுதலாக அச்சமாக இருப்பேன்னு சொன்னாங்க. இப்போ என்ன புரியுது? இதில் என்ன புரியுது? ஒன்றுமே எந்த நமக்கு தேவையில்லாத வேலையில் ஈடுபடக்கூடாதுங்கிறது தெரிஞ்சது ஒன்று. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொர்க்கவாதிகள் சொன்னாங்களா, இதே மாதிரி ஒவ்வொரு அனிசா கேளு தூங்கக்கூடாது அப்போது இப்படியெல்லாம் சொல்லி இதை விட நீ என்ன பாடம் நடத்துது கேளுமா? தூங்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கியா? ஆழ்ந்த சிந்தனையில் கேட்டியா? சரி, ஹயர் இந்த பக்கம் வந்து. அப்போது அஷ்ரத்துல் முபஷ்ஷராயாவது பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போது எல்லோரும் இன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்கு ஒரு ஃப்ளைட் வருது, எல்லோரும் யாரையும் துபாய் போகணுன்னு உங்கள்கிட்ட சொன்னால் எப்படி இருக்கும்? நல்லா சந்தோஷமாக இருக்கும்ல? அதே மாதிரி அந்த 10 சஹாபாக்களை பார்த்து, அபூபக்கர் நீ சொர்க்கம், உமர் நீ சொர்க்கம், உஸ்மான் நீ சொர்க்கம், அலி நீ சொர்க்கம், ஜெயிது நீ சொர்க்கம், சயது நீ சொர்க்கம், சயீது நீ சொர்க்கம், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சொர்க்கம், தல்ஹா நீ சொர்க்கம்னு ரசூலுல்லாஹ் வரிசையில் 10 பேரை சொல்கிறாங்க. இங்கே டோக்கன் கொடுத்துட்டாங்க 10 பேர். அது ரசூலுல்லாஹ் சொல்லணும்னா அவங்க இஷ்டத்துக்காக சொல்கிறது. அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவங்க சொந்தமாக சொல்கிறதில்லை. அது குரான்லேயே அல்லாஹ் சொல்லலாம், உமா எந்திக்கு அனில் ஹவா இன்ஹுவ இல்லா வஹியுஹா. அவர் உமா எந்திக்கு அனில் ஹவா, அவர் தன்னிச்சையாக பேசவில்லை, அவர் விருப்ப பிரகாரம் பேசவில்லை. உமா எந்திக்கு அனில் ஹவா இன்ஹுவ இல்லா வஹியுஹா. அல்லாஹ் அவருக்கு வஹி அனுப்பினது அதுதான் அவர் பேசுகிறாரு. அதனால் இவங்க சொன்னாங்கன்னா இவங்க சுபசோபர செய்தியை சொல்கிறாங்க. எத்தனை பேருக்கு சொன்னாங்க? அவங்க அதுக்கு பேர் என்னது? சுபசோபனம் சொல்லப்பட்ட 10 பேர். சுபசோபனம் சொல்லப்பட்ட அரபியில் அஷ்ரத்துல் முபஷ்ஷரா. முபஷ்ஷரானா சுபசோபனம், நல்ல செய்தி. முபஷ்ஷரானா நல்ல செய்தி. புஷ்ரா அதில் தான் புஷ்ரா. புஷ்ரான்னு சொல்ல, புஷ்ரான்னு பெயர் வச்சுருக்கோமா இல்லையா? நல்ல செய்தி சொல்பவள். புஷ்ரான்னு என்ன அர்த்தம்? நல்ல செய்தி சொல்பவள். அதுதான் முபஷ்ஷரா, நல்ல செய்தி சொல்லப்பட்டவர்கள். அஷ்ரத்துனா 10. யாராவது நோட் பண்ணி எழுதுனீங்களா? அப்போ அந்த 10 பேரை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கள்ல, அந்த 10 பேரையும் நான் பார்த்தா கேட்பேன். ஒவ்வொரு ஆளாக பார்த்தா கேட்பேன்னு சொல்லாரா இல்லையா? யாரெல்லாம் பார்த்தா கேட்பேன்னு சொன்னார்? சொல்லுங்கம்மா. முதல்ல ஆசியா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தா கேட்பேன், எப்படி புறவனுடைய கொடுமையை தாங்கினேன்னு. ஆசியா அலைஹிஸ்ஸலாம் கேட்பேன், எப்படி அந்த பாலைவனத்தில் வாழ்ந்தேன்னு கேட்பேன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டால் எப்படி மீன் வயிற்றில் இருந்தேன்னு கேட்பேன். அடுத்தது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரௌனுடைய கொடுமையை எப்படிலாம் தாங்கினிய, அந்த மக்களெல்லாம் கூப்பிட்டே இல்லை, அவங்க போ நீயும் கடவுளும் போய் அடி வைங்க சண்டை போடுங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் எப்படி நீங்கள் எல்லாம் தாங்கினியன்னு கேட்பேன். அடுத்தது சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த 10 பேரை பார்த்து கேட்பேன். உங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, நீங்கள் எல்லாம் சொர்க்கம் சொன்னீங்கல்ல, சொன்னாங்கல்ல, அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் எப்படி தூங்குனீங்க? தூங்குனாங்களா? சந்தோஷம் வந்தால் காலையில் நம்ம பாம்பே போகணும், துபாய் போகணும், ஏர்போர்ட்டுக்கு போகணும், அங்கே போகணும்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லி படுக்க சொன்னால் தூக்கம் வருமா? சந்தோஷத்தில் திளைச்சிருப்போமா இல்லையா? அதே மாதிரி அப்படி சொன்ன நேரத்தில் நீங்கள் எப்படி அதெல்லாம் தாங்கினீங்க அப்படின்னு கேட்பேன். அப்படி தானே இல்லையா? எப்படி நீங்கள் தூங்க முடிஞ்சதுன்னு கேட்பேன். அடுத்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சென்று நபிகளாரே மயங்கிய அந்த பாங்கோசையை ஒரே ஒரு முறை எனக்காக சொல்வீர்களா என்று கேட்பேன். பிலால் ரலியல்லாஹு இருக்கிறாங்களா, அவங்க கண்ணம் கர்றன்னு இருப்பாங்க, நல்ல கருப்பினத்தை சேர்ந்தவங்க.
ஆனால் அவங்களுடைய குரல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். குயிலுக்கு கருப்பாக தான் இருக்கும், அதனுடைய குயிலுக்கு குரல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படிதானே இல்லையா? ரோஜா முள்ளாக இருக்குது, கைப்பட்டாலும் முள்ளை அறுத்து விட்ரும். ஆனால் அதில் வரக்கூடிய ரோஜா மலர் ரொம்ப மனமும் அழகுமாக இருக்கும். அப்படி தானே இல்லையா? அப்படி தானே? அதே போல் பிலால் ரலியல்லாஹு தஆலா தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொல்ல நியமிக்காங்க. உயர்ந்த குரல், அழகான இனிமையான குரல், அந்த குரலில் பாங்குடுவாங்க. அப்போ அந்த பிலாலை பார்த்து கேட்பேன், பிலாலே ஒரு பாங்கு ரசூலுல்லாஹ் உங்கள் குரலில் மயங்கினாங்களே, அந்த பாங்கு ஒரு தடையாவது சொல்லுவீங்களான்னு கேட்பேன்னு யார் சொல்கிறா? அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் இந்த சொல்லக்கூடிய ஆள் சொல்லிகிட்டே இருக்கார். புரியுதா இல்லையா? அடுத்தது அலி ரலியல்லாஹு அவர்களிடம் சென்று ஹிஜ்ரத்தின் போது அந்த இளம் பருவத்தில் நபிகளாரின் படுக்கையில் பயமின்றி உங்களால் எப்படி தூங்க முடிந்தது என்று கேட்பேன். அலி ரலியல்லாஹு பெரிய வீரமிக்கவர், சின்ன வயசுக்காரர். இந்த மக்காயிலிருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத்து போகிறாங்க. அதுக்கு முன்னே அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு நாள் இந்த மக்காயை விட்டு நம்ம மதீனாவுக்கு போக வேண்டி வரும், இந்த மக்களெல்லாம் துரத்தி அடிப்பார்கள், அதுக்கு முன்னே நம்ம பாதுகாப்பாக போய் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யணும், அதுக்கு தயாராகிறீங்க, நம்ம ஊரை விட்டு குடும்பத்தை விட்டு சொந்த பந்தங்களை உள்ள சொத்து பத்துக்களை எல்லாம் விட்டு போக வேண்டி வரும், எச்சரிக்கையாகிறீங்கன்னு சொன்னாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவை சொல்லி அவங்க தயாராகும்போது அந்த வீடெல்லாம் ரொம்ப அன்னைக்குள்ள பெரிய எக்ஸிக்யூட்டிவ் பூட்டு கிட்டெல்லாம் இருக்காது. அந்த இடத்துல அலி ரலியல்லாஹு இடத்துல சொல்கிறாங்க, நான் படுக்கக்கூடிய படுக்கையில் நீங்கள் படுத்துக்கிடுங்க, காஃபிர்கள் தேடி வருவாங்க, நான் படுக்கலாம் ரசூலுல்லாஹ், நான் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு படுக்கிறாங்க. அவனு வந்தால் இதான் முகமதுன்னு சொல்லிட்டு வெட்ட முடியுமா? முடியாதா? முடியுமா? அப்போ நீங்கள் அதை எப்படி தாங்கி படுத்திய? ஆனால் அவனை வந்து வெட்டலை, அவனை வந்து பெட் ஷீட்டை வைத்தினானு வைத்தும் போது யார் படுத்துருக்கியா? அலி ரலியல்லாஹு முகமதை தான் வெட்டணும் அவனுக்கு. அப்போது எப்படி நீங்கள் அதெல்லாம் தாங்கி மனசு உரைச்சி ஸ்ட்ராங்காகி படுத்தீங்க அப்படின்னு நான் கேட்பேன். அடுத்தது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களிடம் சென்று துரோகிகள் உங்களை கொலை செய்வார்கள் என்று தெரிந்த பின்னரும் உங்களால் எப்படி அவர்களை தைரியமாக எதிர்கொள்ள முடிந்தது என்று கேட்பேன். அன்னைக்கு கேள்வி கேட்டாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா எப்படி இறந்தாங்க, அன்னை மலையாளி அவங்க வந்து கேட்டாங்க. அப்போ நீங்கள் யாரோ சொன்னீங்க, அவங்க குத்து கொலை செய்யப்பட்டு இறந்தாங்க, என்ன வேலை செய்துட்டு இருக்கும்போது அப்படி நடந்துன்னு கேட்டாங்க. என்ன வேலை செய்துட்டு இருக்கும்போது? குர்ஆன் ஓதி கொண்டு இருக்கும்போது. குர்ஆன் ஓதி அந்த குர்ஆன்லேயே அவங்க ரத்தம் படிஞ்சுது. அப்படியெல்லாம் நம்மளை கொல்லுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். வீட்டுக்காவலில் வச்சுருந்து சுற்றி எதிர்கள் நிற்கிறாங்க, உள்ள ஜம்ப் பண்ணி உஸ்மான் ரலியல்லாஹு கொள்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் எப்படி மனசில் நீங்கள் தாங்கி கொண்டிருந்தீங்க அப்படின்னு கேட்பேன்னு யார் சொல்ல? இந்த இவர் சொல்லக்கூடிய ஆள் சொல்லார். புரியுதா இல்லையா? அடுத்தது உமர் ரலியல்லாஹு அவரிடம் சென்று நபிகளாரின் கடும் எதிரியாக இருந்த நீங்கள் பின்பு நெருங்கிய தோழராக மாறிய போது எப்படி உணர்ந்தீர்கள் என்று கேட்பேன். உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்க்கு முதல்ல எப்படி இருந்தாங்க சொல்லுங்க? எப்படி இருந்தாங்க? மிகப்பெரிய கொடூரமான எதிரியாக இருந்தாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ்க்கு எதிரி, சாதா எதிரி இல்லை. அபூஜஹல் இருக்கானே, அபூஜஹல் ரசூலுல்லாஹ் கடுமையான எதிரி. அவன் ஒரு மீட்டிங் போடுறான், ஒரு கூட்டத்தை கூட்டி சொன்னான், முகம்மதுன்னு ஒரு ஆள் இருக்கார், நம்ம குல தெய்வங்களை எல்லாம் வழிபடக்கூடாதுங்கிறார், மண் சிலை கல் இதெல்லாம் வளரக்கூடாது. அவர் சொல்லி புதுசாக ஒரு தத்துவத்தை சொல்லார். என்ன தத்துவம் சொல்லுங்கள்? என்ன தத்துவம் சொல்லார் முகம்மது? அல்லாஹ் தான் வணங்கணும், ஒரே இறைவன் தான். அப்படி தானே இல்லையா? நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் வந்து நல்ல வழியை சொல்லி வந்திருக்கேன். அப்போ இவனுக்கு அது ரொம்ப கடுமையாக கொடுமையுமாக இருந்தது. நம்ம வணங்கக்கூடிய பல தெய்வ வழிபாடு இல்லை, ஒரு தெய்வ வழிபாடுன்னு சொல்லார். அதனால் அந்த முகம்மதை கொண்டாதான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும். நம்ம தாண்டடித்தனமாக இந்த மாதிரி தப்பு தண்டவாளங்களை செய்யணும்னா முகம்மது இருக்கக்கூடாது, அவரை கொல்லுக்கு யாராவது இருக்காங்களா? ஆனால் அவருக்கு சும்மா இல்லை, பரிசு கொடுப்பேன். முகம்மதை கொண்டா நினைக்குவேன், எத்தனை பரிசு, என்ன பரிசு கொடுப்பேன்? 100 சிகப்பு ஒட்டகங்களை பரிசு கொடுப்பேன். சாதா ஒட்டகமே விலை கொண்டது, சிகப்பு ஒட்டகம் அது பயங்கரமான விலை. ஒரு சிகப்பு ஒட்டகம் வாங்கணும்னா 100 சாதா ஒட்டகம் கொடுக்கணும். அப்போ 100 சிகப்பு ஒட்டகம்னா ஒரு கார் கொடுப்பேன்னா ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கார், ஒரு ஆடி கார் கொடுப்பேன்னா, ஆடி கார் தெரியுமில்ல, பயங்கர விலை. ஆடி காரு பயங்கரமான விலை, கோடிக்கணக்கான ரூபா. ஜாக்வார், ஆடி, பென்ஸு இதெல்லாம் பயங்கர விலை. அது பெரிய பெரிய கோடீஸ்வரங்க போகிறது, அதுக்கு அந்த மதிப்பு. இப்போ 50 ரூபா 100 ரூபாய்க்கு வாட்சியும் கட்டலாம், கையில் மணி ஓடும். ஆனால் 50 லட்சத்துக்கும் வாட்சிருக்கு, 5 கோடிக்கும் வாட்சிருக்கு. ஆனால் அந்த கெட்டக்கூடிய அந்த வாட்சிக்கு அந்த ஆளுக்கு ஒரு மதிப்புக்கு வேண்டியது, அந்த நெய்ம் பிராண்டடுக்கு நேமுக்கு வேண்டியது. அதேபோல் காரும் அப்படி தான், புரியுதா இல்லையா? அந்த 100 ஒட்டகம் சேப்பு ஒட்டகம் கொடுப்பேன்னு சொன்னால் உமர் ரலியல்லாஹு வாழை உரிட்டு ஓடாங்க. நான் அந்த சேப்பு 100 ஒட்டகத்தை எனக்கு வாங்கணும், முகமது தலையை வெட்டுன்னு சொல்லிட்டு போகிறார். போய்
அதில் பல சம்பவங்கள் வருது. பாதி வழியில் போகும்போது அவங்க மனம் திரும்புது, வேறு ஆளுங்க எங்கே போகிறோம், முகமதை வெட்ட போகிறேன்னு, உன் வீட்டுக்கு போ, வீட்டில் பாத்திமாங்கிற உன் சகோதரி அங்கே என்ன செய்கிறா அப்படி பாருங்க. அங்கே போகும்போது அங்கே என்ன செய்கிறாங்க, குரான் ஓதிட்டு இருக்கிறாங்க, சூரத்து தாகா ஓதிட்டு இருக்கிறாங்க. என்னத்தை ஓதுறாங்க கேடு அப்படின்னு சொல்லி நீங்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் தொட முடியாது, நீ சுத்தமாய் வா, குளிச்சு நினச்சி இது பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த சகோதரி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை பிடிச்சி பறிக்கிறாங்க. என்னென்னு பார்க்குறாங்க, சூரத்து தாகா. அப்படியே அவங்கெல்லாம் அரபி தெரிஞ்சவங்க தானே, அப்படியே கேட்ட லேஜர் அப்படியே இஸ்லாத்தை தழுவுறாரு. ரசூலுல்லா ஓடி வராங்க. ரசூலுல்லா யாரையும் மன்னிப்பீர்களா? மன்னிப்பேன். என்ன மன்னிப்பீர்களா? உமர் வந்தார் மன்னிப்பேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்கிறார். அடுத்த வாழை திருப்பி பிடிக்காரு. இன்னும் எவனாவது முகமதுக்கு எதிராக இருந்தால் அவனுடைய தலையை வெட்டுவேங்கிறார். அப்படி தானே இல்லையா? அப்போ அந்த உமர் ரலியல்லாஹு பார்த்து என்ன கேட்பேன் என்னம்மா கேட்பேன்? கடும் எதிரியாக இருந்த நீங்கள் பின்பு நெருங்கிய தோழராக மாறிய போது எப்படி உணர்ந்தீர்கள்? எவ்வளோ பெரிய எதிரி, அப்படி ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்கள்ல, அப்போ உங்கள் மனசு எப்படி இருந்ததுன்னு கேட்பேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் சென்று, நபிகளாரின் மரணத்தில் உங்களால் மட்டும் எப்படி அவ்வளோ உறுதியாக இருக்க முடிந்தது? கண்ணீர் வடிந்தோடிய பின்னரும் நபிகளார் மரணித்து விட்டார்கள் என்பதை மக்களிடம் சென்று தைரியமாக எப்படி உங்களால் மட்டும் கூற முடிந்தது என்று கேட்டேன். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப சாஃப்ட்டு, உமர் ரலியல்லாஹு தான் ரொம்ப வீரனும் தைரியசாலி. ரெண்டோரும் ரசூலுல்லாவுடைய ஒன்று. அபூபக்கர் மாமனார், உமர் ரலியல்லாஹு தஆலா மருமகன். ஆனால் இங்கே ரசூலுல்லாஹ் மரணிச்சிட்டாங்க. மரணிச்சோன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா வாழை பிடிச்சி எல்லாத்துக்கும் அவன் வாழை தான் எடுப்பாங்க. பிடிச்சிடுங்க, எவனாவது முகமது இறந்துட்டாருன்னு சொன்னால் தலையை வெட்டின்னு நிற்கிறாங்க வாசல். அப்போ என்ன இறக்கல? அது மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத் வேதத்தை அல்லாஹ் இடத்துல வாங்க போன மாதிரி முகமது போயிருக்கிறார், அவர் இறக்கல, அவர் தூங்குறாரு, இப்படிலாம் சொன்னாங்க. யார்? உமர். உடனே அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பக்கத்தில் எங்கேயோ போயிருக்காங்க, வியாபார ரீதியாகவோ விவசாய ரீதியாக போனாங்க. இதை கேள்விப்பட்டு வராங்க. நேரம் எங்கே வராங்க? நபி ஸல்லல்லாஹு வீட்டுக்கு வராங்க. ரசூலுல்லாஹ் மரணிச்சிருக்கிறாங்க. அந்த இதை எடுத்து ரசூலுல்லாஹுடைய தலையில் முத்தமிடுறார். யார்? அபூபக்கர் ரொம்ப சாப்பிட்டு, உமர் தான் ரொம்ப தைரியசாலி, எதிர்கொள்ளக்கூடிய ஆள். எதிர்த்து உமர் கையை பிடிக்கிறார். பிடிச்சிட்டு, ஏன் உமர் என்ன சொல்லார்? உமர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? இறக்கல அப்படின்னு சொன்னாங்க. அமைதியாக இருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ஓதி காட்டுறாங்க. இன்னக மையத்தூன் இன்னகும் மையத்தூன் அப்படி ஓதுறாங்க. குர்ஆனில் உள்ள வசனம். நபியே நீரும் மரணிப்பவர், எல்லாரும் மரணிப்பவர், குல்லுமன் அலைஹா ஃபான், எல்லாரும் அடையக்கூடியவங்களும் குர்ஆனில் இருக்கிறத ஓதி காட்டுறாங்க. அப்போ தான் முறைதான் கொஞ்சம் அப்படியே லெவல் ஆகிறாங்க. அவங்க ரசூலுல்லாஹ் மேல் இருந்த பாசத்தினால அவங்க மரணிக்கையில் நம்பிட்டு இருக்கிறாங்க. நம்பிட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் ரசூலுல்லாஹ் ரொம்ப உற்ற தோழர். அபூபக்கர் யார்? ரசூலுல்லாஹுடைய என்ன சொல்கிறாங்க, அவருடைய ஈமானும் உலக மக்களுடைய ஈமானையும் வெயிட் போட்டாலும் யாருடைய ஈமானுடைய வெயிட்டு கூட இருக்கணுண்டாங்க அபூபக்கர். அந்த அபூபக்கர் இல்லாமல் ரசூலுல்லாஹ் இல்லை. அப்படிப்பட்ட அபூபக்கர் தாங்கி இருக்கிறாங்க. அவங்க சொல்லாங்க, உமருக்கு ஆறுதல் சொல்லாங்க. இன்னக மையத்தூன் இன்னகும் மையத்தூன். அடுத்தது குல்லு மன் அலைஹா, இது போல் வசனத்தை எல்லாம் சொல்லாங்க. குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத், எல்லாரும் மரணத்தை சுயத்தை தீர்வார்கள் வசனத்தெல்லாம் ஓதுறாங்க. ஓதிட்டு மெம்பர் படிக்க ஓடி போடுறாங்க. போய் நின்று சொல்லாங்க அபூபக்கர். என்ன சொன்னாங்க? ஒமன் கான அபுது முஹம்மதா இன்ன முஹம்மதன் கதுமா, ஒமன் கான அபுதுல்லாஹ இன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். யாராவது முகம்மதை வணங்கி கொண்டிருப்பீர்களே ஆனால் அந்த முகமது மௌத்தாயிட்டாரு. யாராவது அல்லாஹை வணங்கி கொண்டிருப்பார்களால் அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான், அவன் ஒரு காலம் மரணிக்க மாட்டான். அந்த வசனத்தை ஓதுறாங்க. அந்த இதை வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போ யாரும் முகமது நீங்கள் அல்லாஹ் என்ன திரச்சிய? அல்லாஹ்வுடைய தூதர் மனுஷர் தான், அவர் மரணிக்க தான் செய்வாங்க. ஆனால் நீ அல்லாஹ் முகமதை வணங்கினிய, அல்லாஹ் தானே வணங்கினிய, அல்லாஹ் ஒரு காலம் நினைக்க மாட்டான், மரணிக்க மாட்டாங்கிற இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க. யார்? அபூபக்கர் தான். ஆனால் அபூபக்கர் ரொம்ப இலகியமானாலும் ரொம்ப சாஃப்ட்டு. ரசூலுல்லாஹ் இறந்தும் அதை தாங்கி மக்களுக்கு அவங்க சொல்லாட்டால் எல்லாம் கொந்தளிப்பு பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டி வரும். அதனால் ரொம்ப அதை தாங்கி சொன்னாங்க. இதுதான் இல்லையா? இறுதியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று, உலகில் தான் உங்களை காணும் பாக்கியம் கிடைக்கவில்லை, உங்களை உலகத்தில் நான் பார்க்க முடியல, இங்கே உங்களை கண்குளிர பார்க்கும் பாக்கியம் கிடைத்ததே,
என்னிடம் பேசுவீர்களான்னு கேட்பேன். ரசூலுல்லாஹ் உங்களை நான் உலகத்தில் நான் பார்த்ததே கிடையாது, இப்போ நான் உங்களை பார்க்குறேன், என்ன பேசுவீங்களா, பேசிட்டு இருப்பீங்களா அப்படின்னு யார் நான் கேட்பேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். புரியுதா இல்லையா? அப்போது அந்த பேரழகில் அனைத்துக்கும் மேலாக என்னை படைத்த என் இறைவனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தால் இது எல்லாத்தையும் மிஞ்சி அல்லாஹ் சொர்க்கம் தருவான். எல்லா விஷயங்களும் நடக்கும். எல்லாம் தாண்டி கடைசியாக தான் அல்லாஹ் கேட்கப்படும், உங்களுக்கு என்ன நல்லா சுகம் கிடைச்சதா, எல்லாம் கிடைச்சதா, பரிந்துக்கிட்டீங்களா கேட்குவாங்க. என்ன எங்களுக்கு எல்லாம் கிடைச்சாச்சு, சொர்க்காதிகள் சொல்லுவாங்க, எல்லாம் கிடைச்சாச்சு நல்லா இருக்கு, என்ன எது அப்படி இருக்குன்னு. அப்போ அல்லாஹ் வருவான், அல்லாஹ் பார்ப்பாங்க, இதெல்லாம் மறந்துடுவாங்க. எதெல்லாம் மறந்துடுவாங்க? ஒரு ஆளுக்கு 1000 ரூபா கிடைக்கி, 2000 ரூபா கிடைக்குது, 5000 ரூபா கிடைக்குது, வாங்கி வைக்க பணமாக. ஒரு ஆளுக்கு ஒரு பெரிய ரூமு நிறைய பணம் கிடைக்கும். அப்போ இதை மறந்துடுமா? இதுக்கு நிற்புமா, அதுக்கு நிற்புமா? அதே மாதிரி எல்லா சுகம் கிடைச்சாலும் அல்லாஹ்வுடைய பார்வை கிடைச்சோடனே இதெல்லாம் அவுட் ஆயிடும். அவுட் ஆகிடுனா இதெல்லாம் சாதாக அவங்களுக்கு கிடைக்கிற சுகபோகங்கள்லாம். பெரிய சுகம் எது? அல்லாஹ்வை சந்திக்கிறது. தான் பெரிய இப்போ பொருந்திக்கிட்டீங்களா? அல்லாஹ் இதுக்கு மேலே இனி என்ன பொருந்துக்கிருக்குது? அதே மாதிரி இவர் சொல்லார், அனைத்துக்கும் மேலாக என்னை படைத்த என் இறைவனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தால் அந்த பேரழகில் மயங்கி என்ன பேசுவேனோ, எதை கேட்பேனோ எனக்கே தெரியாது. நம்ம எல்லாம் உலகத்தில் ஒரு ஆளை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருப்போம். யாரை பார்க்கணும்னு நினைப்போம்? நம்ம பார்க்காத கேள்விப்பட்ட ஒரு ஆளை பார்க்கணும்னு நினைக்கிறோம். அந்த ஆள் கிடச்சிட்டோம், எல்லாம் மறந்துடுவோம். என்ன பேசணும், எது செய்யணும் என்னன்னு தெரியாது. அப்படி தானே இல்லையா? என் இறைவா சொர்க்கம் செல்லும் பாக்கியத்தை மட்டும் எங்களுக்கு தந்தருவாயாக பிரார்த்திக்கணும். இவர் ஒரு மௌலவி, அவர் எழுதியிருக்கார். அவர் நிறைய ஆர்டிக்கல் போடுவார். மௌலவின்னா சாதா மௌலவி, பெரும் பேச்சாளர், பெரும் எழுத்தாளர், பெரிய ஸ்காலர். என்னுடைய மகனுக்கு உஸ்தாது, எனக்கு தெரிஞ்சவர் தான். இது மாதிரி நிறைய போடுவார். ரொம்ப அருமையான விஷயமா இருந்தது. இதுதான் இல்லையா? இப்போ நான் இதை பார்த்த உடனேயே என் மருமகளுக்கே போட்டு விட்டேன். தங்கம் போன விலையை பார்த்தியா? அதில் ஒரு சவரன் 74,320 ரூபா, ஒரு கிராம் 9,290 ரூபா. எப்படி? அஜரா அவங்க வரக்கு வேஸ்ட். அஜரா இந்த இதை கண்டிப்பா படிச்சு பாரு, இந்த ஆர்டிக்கல். இவர் நூக மகதர் இருக்கார்ல, இவர் ஆதில் அன்சாருடைய ஆலிம் உஸ்தாது. இவர் பெரிய சின்ன வயசுக்காரர், நல்ல பண்டிதர், பெரிய எழுத்தாளர், பேச்சாளர், நல்ல திறமை மிக்கவர். அழகான ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கார், நிறைய போட்டுவார். குளத்துக்காரர் ஏற்கனவே. சரி ஹயர். அப்போ கவனிக்கல எல்லாம். இன்னைக்கு இதுதான் பாடம், இவ்வளவுதான். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பாப்பா. நாளையோட பாட முடியுமோ? இந்த ஓடுக்கு நிற்கிறா, என்ன பண்ணணும்? போகணுமா? இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தூக்கத்தில் இருக்கியா? தோழி வரையிலண்ணா, தோழி நல்ல தோழி, ரொம்ப நெருங்கிய தோழி, இப்படிலாம் தோழிகள் உண்டு. அப்படிதானே இல்லையா? அப்படியா? யார் போனா அவருக்கு? நான் தெரிந்த வசனத்தில் எழுதி எடுத்தியலா? எந்த நேற்றுள்ளது? 391 அதை எழுதி எடுத்து அர்த்தத்தை எழுதினியா? இன்னைக்கு எழுதுது 66 சூரத்து தஹரீம் 66ல் 10, 11, 12. ஆமாம், அதை பற்றி எழுதி எடுங்க, அதை காணாமல் படிங்க. புரியுதா இல்லையா?